ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே. இந்த வீடியோவில் அவார்ட்ஸ் 2026 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் ஆர்வி அர்லேகர். கரெக்டாக பதில் சொன்ன 5 செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோவில் அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ் 2026 தான் பார்க்க போகிறோம். ஜனவரி டு மார்ச் வரையிலான முக்கியமான விருதுகளை தொகுத்து ஒரே வீடியோவாக கொடுத்துருக்குறோம். இந்த வீடியோ அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உலக வில்வித்தை சம்மேளனத்தின் 2025ஆம் ஆண்டின் உலகின் சிறந்த பாரா வில்வித்தை வீராங்கனை விருதை வென்றவர். விடை சீத்தல் தேவி. 2 கைகளும் இல்லாத ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த சீத்தல் தேவி தனது கால்கள் மற்றும் தோள்பட்டையை திறம்பட பயன்படுத்தி குறி தவறாமல் அம்புகளை எய்து வருகிறார். சீத்தல் தேவி பெற்ற விருதுகள் 2024ஆம் ஆண்டு அர்ஜுனா விருதும் 2025ஆம் ஆண்டு பிபிசியின் வளர்ந்து வரும் வீராங்கனை விருதும் பெற்றுள்ளார். 2025ஆம் ஆண்டுக்கான 60வது ஞானபீட விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? விடை ஆர் வைரமுத்து. இந்தியாவின் மிக உயரிய இலக்கிய விருது ஞானபீட விருதாகும். தமிழ் இலக்கியம், படைப்பாற்றல் மற்றும் தனித்துவமான கவிதை வெளிப்பாடு ஆகியவற்றுக்கு வைரமுத்து ஆற்றிய சிறப்பான பங்களிப்பிற்காக ஞானபீட விருது வழங்கப்படுகிறது. 59வது ஞானபீட விருது பெற்றவர் வினோத்குமார் சுக்லா. 58வது ஞானபீட விருது ராம் பத்ராச்சாரியா மற்றும் குல்சார் பெற்றனர். டெல்லி சர்வதேச திரைப்பட விழா 2026இல் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டவர். விடை நந்தமுரி பாலகிருஷ்ணா. 2026 பிரிக்ஸ் சிசிஐ மகளிர் அதிகாரமளித்தல் வருடாந்திர உச்சி மாநாட்டில் மகளிர் அதிகாரமளித்தல் முன்னோடி விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டவர் யார்? விடை கல்பனா சோரன். 2026ஆம் ஆண்டுக்கான ஸ்டாக்ஹோம் நீர்ப்பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது? விடை கவே மதானி. ஸ்டாக்ஹோம் நீர்ப்பரிசு என்பது நீர் பாதுகாப்பு, மேலாண்மை மற்றும் நிலைத்தன்மைக்கான சிறந்த பங்களிப்புகளை அங்கீகரிக்கும் ஒரு சர்வதேச அளவில் புகழ்பெற்ற விருதாகும். 2026ஆம் ஆண்டுக்கான ஸ்டாக்ஹோம் நீர்ப்பரிசு கவே மதானி பெற்றார். இவ்விருதை பெறும் மிக இளையவர் மற்றும் முதல் ஐநா அதிகாரி இவர் ஆவார். 2026 பிசிசிஐ நமன் விருதுகளில் சிறந்த வீரருக்கான பாலி உம்ரிகர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விடை சுப்மன் கில். பிசிசிஐ நமன் விருதுகள் 2026 சிறந்த வீரருக்கான பாலி உம்ரிகர் விருது சுப்மன் கில், சிறந்த வீராங்கனை விருது ஸ்மிருதி மந்தனா, சர்வதேச கிரிக்கெட்டில் சிறந்த அறிமுக வீரர் விருது ஹர்ஷித் ராணா, சர்வதேச கிரிக்கெட்டில் சிறந்த அறிமுக வீராங்கனை விருது ஸ்ரீ சரணி. கர்னல் சி.கே. நாயுடு வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்றவர்கள் ரோஜர் பின்னி, ராகுல் டிராவிட். பிசிசிஐ வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்ற வீராங்கனை மிதாலி ராஜ். பிசிசிஐ உள்நாட்டு போட்டிகளில் சிறந்த அணிக்கான விருதை மும்பை பெற்றது. 2025ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது தமிழ் மொழி பிரிவில் யாருக்கு வழங்கப்பட்டது? விடை சா தமிழ்ச்செல்வன். சா தமிழ்ச்செல்வன் எழுதிய தமிழ் சிறுகதையின் தடங்கள் என்ற நூலுக்கு 2025ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. சாகித்ய அகாடமி விருதுடன் ரூபாய் 1 லட்சமும் பட்டயமும் வழங்கப்படுகிறது. தமிழ் சிறுகதையின் தடங்கள் எனும் நூல் 1913 to 1970 வரையிலான தமிழ் சிறுகதை உலகின் பரிமாண வளர்ச்சியை விரிவாக ஆராயும் 900 பக்கங்களுக்கு மேலான ஒரு முக்கியமான ஆவணமாகும். 35வது சரஸ்வதி சம்மான் விருது 2025 யாருக்கு வழங்கப்பட்டது? விடை ராம்குமார் முகோபாத்யாய்.
ஹர பர்பதி கதா என்ற பெங்காலி நாவலுக்காக 2025ஆம் ஆண்டுக்கான சரஸ்வதி சம்மான் விருது ராம்குமார் முகோபாத்யாய் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. 34வது சரஸ்வதி சம்மான் விருது 2024 பெற்றவர் மகா மகோபாத்யாய சாது பத்ரேஷ் தாஸ். சரஸ்வதி சம்மான் விருதை முதலில் வென்றவர் ஹரிவன்ஸ் ராய் பச்சன் ஆவார். 2026ஆம் ஆண்டு சிறந்த திரைப்படத்துக்கான ஆஸ்கர் விருது பெற்றது எது? விடை ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர். 98வது ஆஸ்கர் விருது பட்டியல் 2026. சிறந்த திரைப்படம் ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர். சிறந்த இயக்குனர் பால் தாமஸ் ஆண்டர்சன். சிறந்த நடிகர் மைக்கேல் பி ஜோர்டன். சிறந்த நடிகை ஜெஸ்லி பக்லி. சிறந்த குணச்சித்திர நடிகர் ஷான் பென். சிறந்த குணச்சித்திர நடிகை ஏமி மேடிகன். சிறந்த சர்வதேச திரைப்படம் சென்டிமெண்டல் வேல்யூ. சிறந்த ஆவண திரைப்படம் மிஸ்டர் நோபடி எகென்ஸ்ட் புடின். சிறந்த ஆவண குறும்படம் ஆல் த எம்டி ரூம்ஸ். சிறந்த அனிமேஷன் திரைப்படம் கேபாப் டீமன் ஹண்டர்ஸ். 2026 பாப்டா விருதுகளில் சிறந்த குழந்தைகள் மற்றும் குடும்ப திரைப்பட பிரிவில் விருதை வென்ற மணிப்புரி திரைப்படம் எது? விடை பூங்க். இத்திரைப்படத்தின் இயக்குனர் லட்சுமி பிரியா தேவி. 68வது கிராமி விருது 2026 சிறந்த ஒலிப்புத்தகம் பிரிவில் கிராமி விருது பெற்றவர் யார்? தலாய் லாமா. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலிஸ் நகரில் நடைபெற்ற 68வது ஆண்டு கிராமி விருதுகள் வழங்கும் விழாவில் தலாய் லாமா தனது முதல் கிராமி விருதை வென்றார். தலாய் லாமா மெடிடேஷன்ஸ் தி ரெஃப்ளெக்ஷன்ஸ் ஆஃப் ஹிஸ் ஹோலினஸ் தி தலாய் லாமா எனும் ஒளி புத்தகத்துக்காக சிறந்த கதை சொல்லல் மற்றும் ஒளிப்புத்தகம் பிரிவில் இந்த விருது வழங்கப்பட்டது. சாங் கிராண்டால் மனிதாபிமான விருது 2026க்கு தேர்வு செய்யப்பட்டவர். விடை டாக்டர் ஹரிபிரியா அரவிந்த் மற்றும் டாக்டர் ஆர் வெங்கடேஷ். 2025 ஹாக்கி இந்தியா விருதுகளில் சிறந்த வீரருக்கான பல்பீர் சிங் சீனியர் விருதை வென்றவர் யார்? விடை ஹர்திக் சிங். 2025ஆம் ஆண்டிற்கான ஹாக்கி இந்தியா விருதுகள் சிறந்த வீரர் விருது ஹர்திக் சிங். சிறந்த வீராங்கனை விருது நவ்னீத் கவுர். சிறந்த கோல்கீப்பர் விருது பிச்சிதேவி கரீபம். மேஜர் தியான்சந்த் வாழ்நாள் சாதனையாளர் விருது ஜாஃபர் இக்பாலுக்கு வழங்கப்பட்டது. மார்ச் 2026 இங்கிலாந்தின் கௌரவ நைட்ஹுட் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விடை நடராஜன் சந்திரசேகரன். இவர் இந்தியா இங்கிலாந்து வர்த்தக உறவுகளை வலுப்படுத்துவதில் ஆற்றிய சிறந்த பங்களிப்பை பாராட்டி இந்த விருது வழங்கப்பட்டது. தி கோல்டன் ரோடு ஹவு ஏன்சியன்ட் இந்தியா டிரான்ஸ்ஃபார்ம்டு த வேர்ல்டு என்ற புத்தகத்திற்காக 2026 மார்க் லிண்டன் வரலாற்று பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது? விடை வில்லியம் டால் ரிம்பிள். 2026 ஐசிசி ஆடவர் 2020 உலகக்கோப்பையில் தொடர் நாயகன் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? சஞ்சு சாம்சன். ஐசிசி 10வது ஆடவர் 2020 உலகக்கோப்பை விருதுகள் ஆட்டநாயகன் விருது பெற்றவர் ஜஸ்பிரீத் பும்ரா. இத்தொடரில் அதிக ரன்கள் சாகிப் சாதா ஃபர்கான். அதிக விக்கெட்டுகள் ஜஸ்பிரீத் பும்ரா. 2026ஆம் ஆண்டிற்கான நியூயார்க் குறும்பட அனிமேஷன் விழாவில் சிறந்த இயக்குனர் விருதை வென்றது எது? விடை சிமி. இத்திரைப்படத்தின் இயக்குனர் பார்த்தசாரதி மகந்தா. 2026ஆம் ஆண்டுக்கான சர்வதேச ஆசிரியர் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது? விடை ரூபில் நாகி. 2026ஆம் ஆண்டுக்கான மதிப்புமிக்க மெட்டா வாழ்நாள் சாதனையாளர் விருதை பெற்றவர்? விடை அமோல் பலேகர்.
2025ஆம் ஆண்டுக்கான 22வது உபேந்திரநாத் பிரம்மா மனித குலத்தின் சிப்பாய் விருது பெற்றவர் யார்? விடை கியாலியும் ஆசி டோர்ஜி வாங்மோ வாங்சுக். புவி அறிவியல் பிரிவில் மதிப்புமிக்க 2026ஆம் ஆண்டிற்கான கிராஃபூட் பரிசு வென்றவர் யார்? விடை வீரபத்ரன் ராமநாதன். பிப்ரவரி 2026இல் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எந்த நாட்டின் உயரிய விருதான ஸ்பீக்கர் ஆஃப் தி நெசஸ்ட் மெடல் வழங்கி கௌரவிக்கப்பட்டது? விடை இஸ்ரேல். இஸ்ரேலின் தற்போதைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு. 2000 இந்திய குடியரசு தின அணிவகுப்பில் சிறந்த அலங்கார ஊர்திக்கான முதல் பரிசை பெற்றது எது? விடை மகாராஷ்டிரா. சிறந்த அலங்கார ஊர்திக்கான முதல் 3 பரிசுகள் பெற்ற மாநிலம் மகாராஷ்டிரா, ஜம்மு காஷ்மீர் மற்றும் கேரளா. குடியரசு தின அணிவகுப்பில் சிறந்த அணிவகுப்புக்கான படைப்பிரிவாக இந்திய கடற்படை தேர்வு செய்யப்பட்டுள்ளது. மத்திய அரசின் துறைகளின் கீழ் சிறந்த அலங்கார ஊர்தியாக மத்திய கலாச்சார அமைச்சகத்தின் அலங்கார ஊர்தி தேர்வு செய்யப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டிற்கான இந்திரா காந்தி அமைதி விருது யாருக்கு வழங்கப்பட்டது? கிராசா மச்செல். இவர் மொசாம்பிக் நாட்டு சமூக ஆர்வலர் ஆவார். 11வது அஜந்தா எல்லோரா சர்வதேச திரைப்பட விழா 2026இல் பத்மபாணி விருது பெற்றவர் யார்? விடை இளையராஜா. சுற்றுச்சூழல் சாதனைக்கான டைலர் பரிசு 2026 யாருக்கு வழங்கப்பட்டது? விடை டோபி கியர்ஸ். 2025ஆம் ஆண்டுக்கான ஐநா பொதுச் செயலாளர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விடை சுவாதி சாந்தகுமார். சென்னை மியூசிக் அகாடமியின் 2026 சங்கீத கலாநிதி விருது பெற்றவர் யார்? விடை ஜெயந்தி குமரேஷ். இவர் வீணை இசைக்கலைஞர் ஆவார். இசை அறிஞர் விருது பி பாலசுப்ரமணியன். நிருத்திய கலாநிதி விருது ஜி நரேந்திரா. 2026ஆம் ஆண்டுக்கான பத்ம விருதுகள் எத்தனை பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? விடை 131 பேர். 2026ஆம் ஆண்டுக்கான பத்ம விருதுகள் மொத்தம் 131 பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பத்ம விபூஷன் விருது 5 பேருக்கும், பத்ம பூஷன் விருது 13 பேருக்கும், பத்மஸ்ரீ விருது 113 பேருக்கும் வழங்கப்பட்டது. இதில் தமிழகத்தைச் சேர்ந்த 13 பேருக்கு விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பத்ம பூஷன் விருது 2 பேர் மற்றும் பத்மஸ்ரீ விருது 11 பேர் பெற்றுள்ளனர். தமிழக அரசின் 2026ஆம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விடை மூப்பே சத்தியவேல் முருகனார். தமிழ்நாடு அரசின் விருதுகள்: அண்ணா விருது 2025 துரைமுருகன், பெரியார் விருது ஆ அருள்மொழி, திருவிக விருது ஏ இறையன்பு, பாரதியார் விருது நெல்லை ஜெயந்தா, பாரதிதாசன் விருது கவிஞர் யுகபாரதி, அம்பேத்கர் விருது சிந்தனை செல்வன், காமராஜர் விருது எஸ்.எம். இதயத்துல்லா, கி.ஆ.பெ. விஸ்வநாதம் விருது சு. கலைஞர் விருது விடுதலை விரும்பி. தமிழக அரசின் 2026ஆம் ஆண்டு கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருது பெற்ற கலிமுல்லா எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர்? விடை திருப்பூர். நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்தி விருது பெற்றவர் தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஜி. வீரமணி. 2026ஆம் ஆண்டு குடியரசு தினத்தன்று அசோக சக்ரா விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விடை சுபான்சு சுக்லா. அசோக சக்ரா விருது நிறுவப்பட்ட ஆண்டு 1952.
நண்பர்களுக்கான கேள்வி: 2025ஆம் ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.